ஃபிசிக்ஸ்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து நீட் எக்ஸாம் இருக்கட்டும், ஜிஇ எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாம்ஸும் அப்படியே பிச்சுக்கிற மாரி இருக்கு சார் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்றது வந்து நெறைய வாட்டி பேசிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அந்த கிளாரிட்டி குடுத்தாலும், இப்ப ரீசென்ட்டா நடந்த நீட் எக்ஸாம்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க தடுமாறி போயிட்டாங்க. ஏன் அந்த தடுமாற்றம் வருது? எதனால அது பண்றாங்க? அப்படின்றது நம்மகிட்ட இப்போ மிஸ் மஹிமா இருக்காங்க, பிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்டு. அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். என்னன்றது எனக்கும் சில கிளாரிட்டிலாம் தேவை இருக்குது. பசங்க ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேடமை இன்வைட் பண்ணிடலாம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். இப்போ மஹிமா மேம் கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடலாம். பசங்க வந்து ஏன் பிசிக்ஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க, இல்லை எதனால் அது நடக்குது கேட்கலாமா? உங்கள் சார்பான கேள்வி. எஸ் மேடம். எஸ் சார். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு எங்கே லேக் ஆகும்னா, இந்த நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ்லேயே when they give twists and turns அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக லேக் ஆகும். ஸோ அங்கே என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கன்னா, அந்த ஃபார்முலாவில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ விச் மேக்ஸ் யர் ப்ராப்ளம் மோர் ஈஸியர். ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும்னா, அந்த கான்செப்ட்ஸை தான் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ that's the solution. கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி அப்படின்னா எப்படி அந்த பசங்க இப்போ உதாரணத்துக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்குல்ல மேம், மோஷன் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. ஒரு கான்செப்ட்னா ஒரு குழந்தைக்கு என்ன எப்போ அந்த தெளிவு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஸோ தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டுனா, அவங்க வந்து அந்த கான்செப்ட் என்ன படிப்பாங்கன்னா, இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ அக்சலரேஷன் அப்படின்னு ஃபார்முலா மட்டும்தான் சார் தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது இப்படின்றதெல்லாம் எந்த இடத்துல கற்றுப்பாங்கன்னா அந்த கான்செப்டுவலாக படிக்கிறப்போ தான். ஸோ when they clear in that part அவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்போ ஒரு டாபிக் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அந்த பசங்களுக்கு. வந்து இப்போ நீட் ஆங்கிளில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறப்ப அதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க வந்து ஃபார்முலா தெரியாமல் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க என்ன கேட்குறாங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னு விட்டுட்டாங்க. சில பேர் வந்து நியூமரிக்கல் பார்ட்டில் எனக்கு சால்வ் பண்ண முடியல அப்படின்றாங்க. இந்த மாதிரி 3 ஸ்டேஜில் இருக்கிறப்ப அந்த பசங்க வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இந்த 3மே கிளாரிட்டி வரும்? சேம் ஆன்சர் சார், கான்செப்ட்ஸ் தான். என்னன்னா இப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சார். ஸோ ஒவ்வொரு லைன் பை லைன், ஏன்னா ஒவ்வொரு லைன்லையுமே இப்போ மேபி அதில் ஹரிசாண்டல்னு கேட்டிருக்கலாம், வெர்டிகல்னு கேட்டிருக்கலாம், எல்லாமே அவங்க ரீட் பண்ணி அந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தான் ஃபார்முலா அவங்க ஃபார்ம் பண்ணும் சார். ஸோ F = mன்றது கிவன் ஃபார்முலானாலும் அந்த எஃப் அங்கே என்னவா இருக்கு, மாஸ் என்னவா இருக்கு, அக்சலரேஷன் என்னவா இருக்கு அப்படின்றது அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிசிக்ஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் சார். ஓகே. அப்போ அந்த பேசிக் அந்த கான்செப்ட்ஸ் அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் மற்றது எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பா சார். அப்போ அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய சேனல்ஸ் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் புரியும், இப்போ பேசிக் தெரிஞ்சாதான் அந்த பையன் அடுத்த லெவலுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ சால்வ் பண்ணுறது பண்ண முடியும். அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி RGR அகாடமியில் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ பேசிக்கலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சார், போயிட்டு பசங்க வந்து எதில் லேக் ஆகுறாங்கன்றதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஒரு டெஸ்ட்டோ எக்ஸாம்ஸோ முடியுதுன்னா எதில் லேக் ஆகுறாங்கன்றதை பார்த்து அந்த கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிட்டு அதே சம் இல்லை அது ரிலேட்டடாக காம்ப்ளெக்ஸான சம்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போது இங்கே லேகிங்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டில் தான். ஸோ அந்த கான்செப்டை கிளியர் பண்ணாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். ஓகே. கான்செப்ட் கிளியர் பண்ணால் ஈஸி. அதை நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த பசங்களுக்கு? ஏதாவது போர்டு இப்போ நீங்கள் ஆன்லைனில் எதுனா வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இல்லை டைரெக்டாக கிளாஸஸ் வரணும்? ஆக்சுவலி நாங்கள் யூடியூப் லைவ் வந்து போட்டுட்ருக்கோம் சார். ஸோ கிளாஸ் 11 we have started. ஸோ கிளாஸ் 11 ஓட கண்டினியூவேஷன் தான் கிளாஸ் 12 இருக்கும். ஸோ வந்து கிளாஸ் 11 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு we are going to start for 12. ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்கள் நீட் அண்ட் ஜேஇக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. இது டெய்லி பண்ணுறீங்களா லைவ் மாதிரியா, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி லைவ் பேசிஸ் சார். ஸோ வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 11 to 12 வந்து லைவ் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் இருக்கும் சார். ஓகே. சப்போஸ் அந்த லைவ் காலையில் குழந்தைங்க 11 to 12 வரணும்னா ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம்
பண்ண முடியாது. பட் +2 முடிச்சுட்டு 1 இயர் பிரேக் பண்ணி பண்ணுறவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு லைவ் வரலாம். சப்போஸ் அந்த அந்த பார்க்குறப்ப நேரடியாக பார்க்குறப்ப இன்னும் கூட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அந்த மாதிரி டவுட் வரப்போ அவங்க எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஸோ ஒன்று பண்ணலாம் சார், வி கேன் கிரியேட் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை டவுட் கேட்க சொல்லலாம். ஆர் எல்ஸ் இஃப் தே கமெண்டட் வி கேன் ஆன்சர். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கூட பார்க்கலாம். பிகாஸ் லைவ் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸாக கூட பார்க்கலாம். அதில் நீங்கள் டவுட்ஸ் இருக்கிறத வந்து தாராளமாக வந்து கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு லைவ் வீடியோ முடிகிறப்பயுமே நம்ம அதில் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதில் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். ஓகே. அப்போ நீங்கள் பாருங்கள், மேம் சொல்கிறத வச்சோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நான் கூட 2-3 வீடியோஸ் மேம் பண்ணது பார்த்தேன். இந்த பேசிக்காக அந்த நியூட்டனோட ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுலாம் சொல்லிக் கொடுக்குறப்ப நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் ஏற்கனவே சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க, ஏற்கனவே 11 and 12 படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அடிஷ்னல் வந்து யூஸ் பண்ணிக்கிற மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி கிடச்சிரும் மேடம் சொல்கிற மாதிரி. அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமு 11 and 12 எவ்ரி டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல போகுது. யாரெல்லாம் ட்ராப் பண்ணி படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணி, ஏன்னா பசங்க நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் தான் சார் மார்க் கம்மியாகுது, கொஸ்டின் எங்களால் வந்து டீச்சர் போடுறப்ப வந்து எனக்கு தெரியுது, அப்புறமா பண்ண முடியல, என்னால் அதில் என்ன கொடுத்துருக்கான்றது எடுத்து தனியாக புரிஞ்சுட்டு பண்ண முடியல அப்படின்னா இப்போ மேம் சொன்னதான் மெயின் ரீசனாக இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிக்க முடியாதனால தான் இந்த குழந்தைங்க வந்து சிரமப்படுறாங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா RJR அகாடமியில் லைவ் ப்ரோக்ராமு, அதுவும் யூடியூப்ல இட்ஸ் ஃப்ரீ ப்ரோக்ராமு 11 to 12 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேம் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னொரு சஜஷனு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும், நிறைய இன்ஸ்டியூஷனில் நானும் பார்த்துட்டேன், டீச்சர்ஸ்க்கும் போகிறப்ப கிளாஸில் ரிப்பீட்டர்ஸ்க்கு அவங்க டைரெக்டாக அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் போயிடுறாங்க. மெயினாக வந்து போகிறது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மி. அவங்களால இன்டெப்த்தாக பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவு பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுன்றது அது லாங் ப்ராசஸ், டைம் பத்தலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே 11th படிக்கிறீங்க, இல்லை 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நீட்டுக்கு ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ட்ராப் பண்ணுறீங்க, இல்லை ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா RJR அகாடமியோட யூடியூப் சேனலில் மிஸ் மகிமா வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க பண்ணக்கூடிய அந்த 11 and 12 ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சேலஞ்சிங்கே வந்து ஃபிசிக்ஸ் தான். ஆனால் வந்து ஃபிசிக்ஸு எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட முடியும் அப்படின்னு நிறைய ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பசங்க சொல்லலை, பட் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட். ஏன்னா பயாலஜி கூட வந்து பார்த்தீங்கன்னா தியரியாக இருக்கும், படிச்சுட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அது பார்க்குறப்ப கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 4 ப்ராப்ளம் நீங்கள் போடுறீங்க, 4 ஆன்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துருவீங்க, அந்த ஆன்சர் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக அசஸ் பண்ணி 100% மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேமோட ப்ரோக்ராமை வந்து தயவு செய்து யாரெல்லாம் 11 and 12 தென் ரிப்பீட் பண்ணுறீங்க, ஜேஇஆர் இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும்னா நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நியூமெரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி இல்லை, பேசிக் ஒரு எல்கேஜி போகிற குழந்தைக்கு போடுறதுக்கு அந்த முட்டை போட்டு அப்புறமா கர்வு போட்டு அப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு ஸ்டாண்டிங் லைன் ஒன்று போட்டு எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதெல்லாம் போட்டால் தான் அதுக்கப்புறமா தான் வரும் அழகா. கரெக்டுங்களா? ரைட்டா? அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா அந்த பேசிக்ஸ் வந்து மேம் அருமையாக சொல்லித்தராங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கணும். மேமும் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லுவாங்க, மேம் நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி இன்வைட் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வேணும்னா கூட எடுத்துக்க சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேசுங்க.
ஓகே சார். ஸோ நீங்கள் 11th and 12th அண்ட் ரிப்பீட்டர் சார் சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைவில் கேட்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நியூவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அங்கே நீங்கள் உங்கள் டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ண ரெகுலராக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இருக்கோம் ஃப்ரம் ஆர்ஜிஆர் அகாடமி. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் மேம், இப்போ பசங்க வந்து ஆல்மோஸ்ட் என்னதான் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, அந்த இங்கிலீஷில் வந்து அந்த கண்டினியூஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுக்குறதுல எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக பைலிங்குவலாக தான் சார், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஓகே கலந்து தான் வந்து பேசுவோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு நம்ம எப்படி இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் கிளாஸஸ்மே இருக்கும். ஸோ ஃபுல்லி இன்ட்ராக்ஷன் பேசிஸ் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டவுட்ஸ் தாராளமாக கேட்கலாம். ஓகே. அப்போ பாருங்கள், ஏன்னா நம்ம கிளாஸஸ் எடுக்கிறப்ப இல்லை பேரண்ட் வந்து கிளாஸ் சேர்க்குறப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, டீச்சர் எவ்வளோ நல்லா சொல்லித்தராங்க, எவ்வளோ அருமையாக, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேரண்ட் கேட்குறது இல்லை. என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க, உங்கள் டீச்சர் தமிழ் பேசுவாங்களான்னு கேட்குறாங்க, தமிழில் சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மகிமா மேம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தமிழையும் டீச் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறப்பையும் தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். கண்டென்ட் வேணும்னா இங்கிலீஷில் இருக்கும், ரைட்டா? அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் தமிழில் சொல்கிறதுனால ரொம்ப ஈஸியாக புரியும். தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள் கூட இந்த லைவ் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக நீங்கள் வந்து பேசலாம். சரியா? பண்ணலாமா? பண்ணுவீங்களா? இந்த வீடியோவை வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை உங்கள் ஸ்கூலோட குரூப் இருக்கும் இல்லையா, குரூப் இருக்கும், இல்லை எங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருப்பீங்க, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜிஇக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எங்கெல்லாம் ஃபிசிக்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க லைவ் செஷன் ஃப்ரீ. பாருங்க, எந்த விதமான ஒரு சார்ஜஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய 11 and 12ஓட கம்ப்ளீட் என்சிஆர்டியை லைன் பை லைனு உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டுமே மிஸ் ஆகாமல் 2 வருஷம் டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிறதுக்கு நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. யூஸ் பண்ணிக்கிடுங்க. மகிமா மேம் நம்ம கூட வந்து இந்த டீட்டெயிலை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடலாம். தென் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு பெற்றோர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செய்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.